சட்டம் ஒழுங்கு என்னுடைய நேரடி கண்காணிப்பில் இருக்கும். பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் இரும்பு கரம் கொண்டு தடுக்கப்படும். திராவிட மாடல் இல்லை, இது ஒரு டிசாஸ்டர் மாடல் இப்படின்னு சொல்கிற ஒரு வீடியோ இப்போ அண்ணாமலை அவர்கள் பதிவு செஞ்சிருப்பார். இந்த வீடியோ ஏன் பதிவு செஞ்சிருக்கார் அப்படின்னு சொல்கிறதுக்கான அந்த கேப்ஷனை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, நாளைக்கு 10 மணிக்கு அவருடைய வீட்டு முன்பாக அவரை துன்பப்படுத்தி கொள்ளப் போகிறார், சாட்டை அடித்துக் கொள்ளப் போகிறார் 6 முறை. சாட்டையால் அடிக்கும் அளவுக்கு அப்படி என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, திமுக அரசாங்கம் வந்ததிலிருந்து மக்கள் பிரச்சனை அப்படிங்கிறது பேசப்படலை, அதை விட்டுட்டு வடக்கு தெற்கு அப்படின்னு சொல்லியே பேசிகிட்டு இருக்கோம். இப்படியே இருந்துச்சுன்னா நான் ஏன் அரசியலுக்கு வந்தேன்னு யோசிக்கிறேன், இதுக்கு மேலே அரசியலில் இருக்கணுமான்னு யோசிக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் உண்மையிலேயே தமிழ்நாட்டு மக்களுக்கு அரசியலால் ஏதாவது நல்லது இருக்குமா அப்படிங்கிற அந்த யோசனை வந்திருக்கு. இனிமேல் இந்த மாதிரியான அரசியல் செல்லுபடி ஆகாது, இவங்களுக்கு வேறு மாதிரியான அரசியல் தான் செல்லுபடி ஆகும் அப்படின்னு சொல்கிற ஒரு 30 நிமிட காணொளி, அந்த 30 நிமிட ப்ரெஸ் மீட்டுன்னு வச்சுக்கோங்களேன், அதை பற்றியான ஒரு விரிவான அலசல் தான் இந்த ஒரு பதிவு. இதை கொஞ்சம் ஆழமாகவே பார்த்துடலாம். அரசியல் சதுரங்கம். இங்கே இருக்கக்கூடிய பிரச்சனையே அடுத்த பிரச்சனை வர்ற வரைக்கும் இந்த பிரச்சனையாக பார்க்கப்படும். அடுத்த பிரச்சனை வந்துருச்சுன்னா இந்த பிரச்சனை மறக்கடிக்கப்படும். அதுதான் இதை தான் அண்ணாமலை அவர்களும் சொல்கிறாங்க. ஒரு பிரச்சனை வந்தவுடன் 1 மாதம் கழிச்சு அடுத்த பிரச்சனை வரும், இதை மறந்துட்டு அடுத்த பிரச்சனைக்கு போயிடும். அப்புறம் பாரதிய ஜனதா கட்சி ஏதாச்சும் கையில் எடுத்ததுன்னா ஹிந்தி திருப்புன்னு சொன்னாங்கன்னா அதை 1 மாதம் நாங்கள் ஹிந்தி திருப்பி இல்லைன்னு சொல்லுவோம். வடக்கு தெற்குன்னு சொன்னாங்கன்னா 1 மாதம் நாங்கள் வடக்கு தெற்கு இல்லைன்னு சொல்லுவோம். பாதி நேரத்தில் நானே என்னை இந்த கட்சியினுடைய தலைவராக கேட்டிருக்கேன், உண்மையாலுமே நம்ம தமிழ்நாட்டில் அரசியல் தான் பண்ணிட்டு இருக்கோமா, நம்ம செய்யக்கூடிய அரசியல் மக்களுக்கு பயன்படுதான்? தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய பிரச்சனை அடுத்த பிரச்சனை வர வரைக்கும் அடுத்த பிரச்சனை இப்படின்னு சொல்லி ஒவ்வொரு பிரச்சனையாக நம்ம கடந்து போயிட்டே இருக்குமே தவிர, இங்கே உண்மையிலேயே பிரச்சனை என்ன, அதுக்கான சொல்யூஷன் என்ன அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணுறதுக்கான அந்த நேரமே இல்லை. வடக்கு தெற்கு அப்படின்னு சொல்லி சண்டை போட வைக்கிறாங்க. அவங்கக்கிட்ட நல்லபடியாக மீடியா பவர் இருக்குது, அவங்கக்கிட்ட சினிமா இருக்குது, உடனடியாக வடக்கு தெற்குன்னு ஒரு படத்தை எடுத்து போட்டுடுறாங்க, மக்கள் டைவர்ட் ஆகி போயிடுறாங்க. இப்படியே எத்தனை நாளைக்கு தான் ஓட்டிக்கிட்டே இருக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வியே கேட்குறார். மக்களுக்கான பயனுள்ளதாக ஏதாவது நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோமா, ஏதாவது டிபேட் பண்ணுறோமா, ஏதாவது 2 அரசியல் கட்சிகள் அதை பற்றி பேசுகிறாங்களா? எந்த பிரயோஜனமும் இல்லாமல் எங்களுக்கு இவ்வளோதான் நிதி கொடுத்தாங்க, எங்களுக்கு இவ்வளோதான் பணம் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்ல, நான் மறுபடியும் வந்து அதை அண்ணாமலை அவர்கள் அதை வந்து மறுத்து சொல்ல, நாங்கள் இவ்வளோ நிதி கொடுத்தோம், அள்ளி கொடுத்தோம், அளந்து கொடுத்தோம்னு சொல்லி அதை சொல்ல 60 வருஷமா வடக்கு தெற்கு நாளைக்கு ஆரம்பம் வரும். திமுக டாக்ஸ் கொடுக்கல, மயிர் கொடுக்கல, மட்டை கொடுக்கல, அதுக்கான காலங்கத்தால் பிரஸ் மீட்ல வேலை இல்லாமல் நானும் பேசிட்டு இருக்கேன். இவ்வளோ கொடுத்தோம், இவ்வளோ டாக்ஸ் அளந்து கொடுத்தோம், இவ்வளோ அள்ளி கொடுத்தோம். மக்கள் பிரச்சனை யாராச்சும் பேசுகிறோம் ஐயா? 1 மாதம் டங்ஸ்டன் வச்சு ஓட்டு, 1 மாதம் இந்த ஜிஎஸ்டி வச்சு ஓட்டு, 3 மாதம் இந்த மீத்தேன் வச்சு ஓட்டு இப்படின்னு சொல்லி ஒவ்வொரு பிரச்சனையாக மக்கள் மத்தியில் கொண்டு போட்டுட்டு உண்மையான மக்கள் பிரச்சனையை பற்றி எந்த விதமான நாட்டமும் இல்லாமல் திமுக அரசாங்கம் அதனுடைய வேலையை செய்து வருகிறது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை பதிவு பண்ணுறார். இதெல்லாம் சொல்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, ராஜ்பவன்லேருந்து 1.5 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய சென்னையினுடைய ரொம்ப முக்கியமான ஒரு இடத்தில் இருக்கக்கூடிய அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஒரு மாணவனுக்கு நிகழ்ந்த அந்த ஒரு பிரச்சனை, அந்த ஒரு பெரிய கொடூரம். ஒரு கிறிஸ்மஸ் 24ஆம் தேதி இரவு எல்லாருமே பேட்ரோலில் இருந்திருப்பாங்க, நிறைய பேர் மாசுக்கு போகிறதுக்கு தயாராக இருந்திருப்பாங்க. அந்த 2 குழந்தைகளும் இதே மாதிரி தானே ஏதோ ஒரு பிளானில் இருந்திருப்பாங்க. பட் அவங்கள ஒரு கயவன் ஒரு புஷ்ஷிலிருந்து ஒரு அடர்ந்த ஒரு இடத்திலிருந்து வந்து வீடியோ எடுத்து மிரட்டி அந்த பெண்ணை பாலியல் வன்புணர்வு செஞ்சுருக்கான் அப்படின்னு சொல்கிறத உங்களால் அக்செப்ட் பண்ண முடியுமா? அப்படி அக்செப்ட் பண்ணுறதா இருந்தால் அவன் எப்படி வந்தான், அவன் ஒரு எப்போதுமே தவறு செய்யக்கூடிய நபராக இருக்குமாயின் அவனுடைய பெயர் ஏன் இந்த மாதிரி ரவுடி ரெஜிஸ்டரில் இல்லை அப்படிங்கிற கேள்வியை, நியாயமான கேள்வியை கேட்குறார். ஸோ இதுக்கான எக்ஸ்பிளனேஷனையும் மனுஷன் கொடுக்குறார். வாட் இஸ் ரவுடி ரெஜிஸ்டர் அப்படிங்கிறது தான். ஒரு குற்றவாளி இதே போல ஒரு கொடூர செயலை செய்தவன் திமுகவிலே தன்னை இணைத்துக் கொண்டு அமைச்சர்கள் பக்கத்தில் நின்று அங்க இருக்கக்கூடிய லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனுக்கு நான் திமுக காரன் அப்படிங்கிற புகைப்படம் தேவைப்படுது. அதை வைத்து அந்த போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கக்கூடிய ரவுடி ரெஜிஸ்டர்ல அந்த பேர் வரக்கூடாது. ரவுடி ரெஜிஸ்டர் பேர்ல இருந்தா 21 நாளைக்கு ஒருக்கா நீங்க போலீஸ் ஸ்டேஷன் கூப்பிடுவீங்க. என்னப்பா பண்ற, இந்த மாசம் பேங்க் அக்கௌண்ட் எவ்வளவு பணம் வந்துச்சு, நானும் காவல்துறையில 9 ஆண்டுகள் குப்பை கொட்டி இருக்கின்றேன். தொடர்ச்சியாக ஒருத்தர் ஒரு பிரச்சனையை செஞ்சுட்டு இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், அது குற்றம், எந்த குற்றமாக வேணாலும் இருக்கட்டும், கிரைம். தொடர்ச்சியான குற்றங்கள் செய்து வரும்போது அவரை கண்காணிப்பதற்கு நம்முடைய காவல்துறை அதிகாரிகள் என்ன செய்வாங்கன்னா, அப்படிப்பட்ட நபர்களை ரவுடி ரெஜிஸ்டரில் சேர்த்துருவாங்களாம். அப்படி ரவுடி ரெஜிஸ்டரில் சேர்த்த பிறகு 21 நாட்களுக்கு ஒரு முறை அவர் வந்து காவல்துறையில் ஆஜராகணுமா. இப்படிங்கிற குட்டி ரவுடிஸ்லாம் இருப்பாங்கள்ல, அவங்களாம் வந்து ஆஜராகணுமா. இப்போ என்ன செஞ்சிட்ருக்க, உன் பேங்க் அக்கௌண்ட்டில் எவ்வளோ பணம் வருது, இதெல்லாம் அந்த போலீஸ் அதிகாரி கேட்கணுமா. அப்படி கேட்டால் தான் அவனை பற்றியான அந்த ஒரு சூழ்நிலை, அவன் எப்போவுமே கண்காணிக்கப்பட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி அவனுடைய தவறு, அவன் செய்யக்கூடிய தவறு குறையும் அப்படிங்கிறது தான். பட் இந்த ரவுடி ரெஜிஸ்டர்லேருந்து இப்படிப்பட்ட நபர்கள், இப்படிப்பட்ட கயவர்கள், இந்த மாதிரியான நாய்கள்லாம் எப்படி மிஸ் ஆகிறாங்க அப்படிங்கிற கேள்விக்கு அவரே அதுக்கு பதில் சொல்கிறார். இவங்களுக்கு தேவை ஒரு அரசியல். அந்த அரசியலுக்காக இப்போ யாரை தேடி போயிருக்காங்கன்னா டிஎம்கே.
டிஎம்கே திமுகவினுடைய போர்வையில் இவங்க இருக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக, நான் திமுக ஆளு அப்படிங்கிறத காண்பிப்பதற்காக பல அரசியல் கட்சி தலைவர்களுடன் இந்த நான் என்ன செஞ்சுக்கிறான், போட்டோ எடுத்துக்கிறான். ஸோ எங்களுடைய பிரச்சனை இவர் திமுகவில் இருக்கிறது கிடையாது, இப்படித்தான் ஒரு அரசியல் நடந்துட்டு இருக்கு, இப்படித்தான் இந்த ரவுடி ரெஜிஸ்டர்லேருந்து அவனுடைய பெயர் அப்படிங்கிறது நீக்கப்பட்டிருக்கலாம். இல்லை சார் திமுகவுக்கு முக்கியமான ஆளு சார், இவன் மேலெல்லாம் நம்ம ஏதாவது கேஸ் எடுத்துட்டோம்னா தண்ணிலா காட்டுக்கு நம்ம மாற்றிடுவாங்க சார் அப்படின்னு சொல்லி இவங்க பேசிக்கிடுவாங்க, காவல்துறை அதிகாரிகள் பேசிக்கொள்வார்கள். அதை விட இன்னொன்று, இப்படிலாம் பட்ட நபர்கள் அமைச்சரோடி தான் சார் எப்பவுமே சுற்றுவார் அப்படின்னு சொல்கிற மாதிரிலாம் சில நபர்கள் சொல்லுவாங்க. ஸோ இந்த பேரை வச்சு இவன் ரவுடி ரெஜிஸ்டரில் இல்லாமல் ரொம்ப நாசுக்காக எல்லா வேலைகளையும் செய்திருக்கிறான். உடனே ஒரு அமைச்சர், நிறைய பேர் சொன்னாங்க அவன் திமுக ஆளு கிடையாது தெரியுமா அப்படின்னு சொல்லி, இந்த ஞானசேகரனை திமுக ஆளே இல்லைன்னு சொல்லி மறுத்துட்டாங்க. எல்லாரும் வாண்டடா ஹைனாக்கள், குட்டி ஹைனாக்கள், யூடியூபர்ஸ் எல்லாரும் ஒவ்வொரு போஸ்டாக போடுறாங்க, இந்த ஞானசேகரன் அப்படிங்கிறவன் திமுக காரனே கிடையாது, அண்ணாமலை அவர்கள் போய் சொல்லிட்டாங்க, அண்ணாமலை அவர்கள் போய் சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி. அமைச்சர் வேறு வந்து சொல்கிறார், அண்ணாமலை அவர்களுக்கு ஒரு வேலையே இல்லை, 3 மாதம் அமைதியாக இருந்துச்சு தமிழ்நாடு, இப்போ பல பிரச்சனைகள் வருது அப்படின்னு சொல்லி. அப்படி அமைச்சர் சொன்ன பிறகு நாமும் யோசிச்சு, ஒருவேளை இவன் திமுக காரனா இருக்க மாட்டானோ அப்படின்னு சொல்லி பார்த்தா, அதிமுகவினுடைய ஐடி விங்கு, என்டிகேனுடைய ஐடி விங்கு, திமுகவினுடைய ஐடி விங்கு கிடையாது, பிஜேபியினுடைய ஐடி விங்கு, இவங்க எல்லாருமே இந்த ஞானசேகரன் அப்படிங்கிறவன் எந்தெந்த அரசியல் பிரமுகர்கள் கூட, உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கூட, மா சுப்பிரமணியம் அவர்கள் கூட, இப்படின்னு சொல்கிற முக்கியமான அமைச்சர்கள் கூடலாம் ஃபோட்டோ எடுத்திருக்கான், சால்வை போற்றி விட்டுருக்கான். இவனுக்குன்னு தனியாக ஒரு போஸ்டிங் வேறு கொடுத்துருப்பாங்க போல். முரசொலியில் இவனுடைய போஸ்டிங்லாம் போட்டு, இவனுடைய பெயர்லாம் போட்டு ஒரு விளம்பரம் அப்படிங்கிறது வந்திருக்கு. நிறைய ஊடகங்களில் இவனுடைய பெயர் போட்ட நிறைய போஸ்டிங்லாம் வந்திருக்கு. அப்போது ஒரு பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒருத்தனையே திடீர்னு அவன் தப்பு செஞ்சிட்டான்னு சொன்னோன்னே, நீ திமுக காரனே இல்லைன்னு சொல்கிறீங்களே, உங்களுக்கெல்லாம் வெக்கமா இல்லையா அப்படின்னு சொல்லி காரி துப்புறாரு அண்ணாமலை அவர்கள். கட்சி பொறுப்பாளரே இல்லைன்னு சொல்றாங்க, இந்த பத்திரிகை நண்பர்கள் கொடுக்குறோம், கட்சி பத்திரிகையில அவருடைய பெயர் பொறுப்போடு இருக்கும் பாருங்க. நான் திமுக காரன் தான் அப்படின்னு சொல்றதுனால இங்கே பல தவறுகள் மறைக்கப்படுகின்றன. காவல்துறை அதிகாரிகள் அவங்களால எந்த ஆக்ஷன் எடுக்க முடியாத ஒரு நிலைமைக்கு தள்ளப்படுறாங்க. அடுத்ததா எப்படி சார் எஃப்ஐஆர் லீக் ஆகும்? இந்தியா முழுவதுமே கிரைம் கிரிமினல் ட்ராக்கிங் நெட்வொர்க் சிஸ்டம் CCTNS எல்லா போலீஸ் ஸ்டேஷனும் இணைக்கப்பட்டிருக்கிறது. ஃபைபர் ஆப்டிக் கேபிள்ல டேட்டா என்ட்ரி பண்ணனே மாஸ்டர் சர்வருக்கு போகும். அது ஒரு கண்ட்ரோல் ரூம், ஒரு எஸ்பி இருக்கா, இன்ஸ்பெக்டர் இருக்கா. எப்படி அந்த எஃப்ஐஆர் வெளியே வந்துச்சு? இதெல்லாம் வந்து CCTNS அப்படிங்கிற ஒரு நெட்வொர்க்கோட தானே இருக்குது. அப்படின்னா ஒரு எஃப்ஐஆர் நேரடியாக அவங்களுடைய சர்வருக்கு போகும், அதுக்குன்னு தனியாக ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க. யாராவது அதை ஹேக் பண்ணுறதுனா அது முடியாது. இன்டர்நெட் ப்ரோட்டோகால் வழியாக, ஃபயர்வால் வழியாலாம் பிளாக் பண்ணி வச்சுருப்பாங்க. கண்டிப்பாக ஹேக்கர்ஸ் வந்திருக்க முடியாது. அப்படி இருக்கும்போது ஒரு பெண்ணினுடைய பெயர், பாதிக்கப்பட்ட பெண்ணுடைய பெயர், மொபைல் நம்பர், அவங்களுடைய வீட்டு விலாசம், இது எல்லாமே கொடுத்துருக்கீங்களே, வெக்கமா இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்குறாரு. எங்க எந்த மனுஷனாக இருந்தாலும் இந்த கேள்வியை கேட்டு தானே ஆகணும். அந்த எஃப்ஐஆர் லீக் பண்ணிருக்கீங்களா சார்? பொண்ணு பேரு, மொபைல் நம்பர், அப்பா பேரு, ஊரு, வெக்க பண்ணும். திமுக யாராவது மரியாதை இருந்தா வெக்க பண்ணியா? நீங்களாம் வெக்கப்படும். ஏன்னா எஃப்ஐஆர் லீக் ஆகுது, அதுவும் அந்த பெண்ணை தப்பான ஒரு ப்ரொஜெக்ஷனில் எஃப்ஐஆர் லீக் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி அண்ணாமலை அவர்கள் சொல்கிறாரு. எப்படி அந்த பெண் நாங்கள் இப்படி இருந்தோம், தனிமையாக இருந்தோம், கிஸ் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லி, இதெல்லாம் ஒரு எஃப்ஐஆரில் இருந்துச்சா அப்படிங்கிற ஒரு கேள்வியை அண்ணாமலை அவர்கள் கேட்குறாங்க. நார்மலாக நானும் 1-2 எஃப்ஐஆர் கொடுத்துருக்கேன்னு வச்சுக்கோங்க. அந்த எஃப்ஐஆர் கொடுக்கும்போது அங்கே இருக்கக்கூடிய அந்த காவல்துறை அதிகாரி சொல்லுவார், எப்போ இப்படி எழுதாத, இப்படி எழுது, இப்படி நீ எழுதுனீன்னா அவங்களுக்கு சார்பாக போயிருப்பா, இது மாதிரி கேஸ் போகாது, இந்த தான் கேஸ் இப்படி தான் இருக்கணும் அப்படின்ட்டுலாம் சொல்லி கொடுப்பாங்க. இப்படி தான் ஒரு எஃப்ஐஆர் எழுதப்படும். அங்கே இருக்கக்கூடிய நாம் ரொம்ப வீரியமாக எழுதிட்டோம், இப்படிலாம் எழுதாதப்பா, கம்மியாக எழுது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இங்கே வித்தியாசமாக எஃப்ஐஆர் எழுதுனது வந்து அவங்க கொடுத்த மாதிரி, அவங்க என்ன சொன்னாங்களோ அதை தான் நாங்கள் எழுதியிருக்கோம். அப்போ அண்ணாமலை அவர்கள் என்ன குற்றச்சாட்டை சொல்கிறார் அப்படின்னா, நான் என்னுடைய காதலனோடு நான் போனேன், ஒதுக்குப்புறமாக ஒதுங்கி இருந்தேன், என் காதலனுக்கு நான் கிஸ் கொடுத்துக்கிட்டு இருந்தேன். இதெல்லாம் ஒரு எஃப்ஐஆர் சார்? காக்கி சட்டையை போட்டு அந்த ஸ்டேஷன்ல ஒருத்தவங்க எஃப்ஐஆர் எழுதிக்கல, வெக்கமா இல்லையா உங்களுக்கு? வெக்கமா இல்லையா? குற்றம் நடந்தது அந்த பெண்ணுக்கு, அந்த எஃப்ஐஆர் படிச்சு அந்த எஃப்ஐஆர் கோர்ட்ல நிக்குமா சார்? இது வந்து கேரக்டர் அசாசினேட் பண்ணுறதுக்கு, அந்த பெண்ணை இப்படித்தான், அந்த பெண் தப்பானவள், அதனால தான் அந்த பெண் வந்து இப்படி மாட்டிக்கிட்டா அப்படின்னு சொல்கிற மாதிரி அந்த பெண்ணை பற்றி தவறாக பேச வைப்பதற்கு தான் இந்த திமுகவை சார்ந்த எல்லாருமே ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறார். உண்மையிலேயே அப்படி பாருங்களேன், அந்த பெண்களை பற்றி நம்ம இப்போ தப்பாக பேசியிருப்போம், இப்போ பாரு இவங்க தனியாக போனனால தான் அப்படின்னு சொல்லி. அவங்க தனியாகவே போட்டுமே, அவங்க தனியாக 10-18 வயசுக்கு மேலே போச்சுன்னா அவங்க தனியாகவே போகட்டும், அதுக்கு சட்டம் எதுவுமே சொல்லலையே. இதே திமுகவை சார்ந்த முக்கியமான நபர்கள் எல்லாரும் சேர்ந்து தான் இந்த வானவில் கூட்டத்தை ரொம்ப பெரிய அளவில் ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்கீங்க. யார் வேணாலும் யார் கூட வேணாலும் இருக்கலாம், குடும்பம் ஸ்ட்ரக்சரே தேவையில்லை அப்படின்னு சொல்லி பெரியாருடைய தீவிர விசுவாசிகள்லாம் சொல்றது இதுதானே. யார் கூட வேணாலும் இருக்கலாங்க, ஒன்றும் பிரச்சனையே கிடையாது, ஒருத்தனுக்கு ஒருத்தி, ஒருத்திக்கு ஒருத்தன், அதெல்லாம் வேணாங்க, யார் கூட வேணாலும் இருக்கலாம், பிடிக்கலாம், படுக்கலாம், இப்படின்னு தானே சொல்லிட்டு இருக்கீங்க. இதே தானே அவங்களும் செஞ்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன்.
இன்னொருத்தனுக்கு என்ன உரிமை இருக்குது? அவன் வந்து புதர்லேருந்து வருவானா, வந்தோடனே ஃபோட்டோ எடுப்பானா, எடுத்த உடனே மிரட்டிட்டு வழியெல்லாம் அவனுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி எஃப்ஐஆரில் அந்த பெண் சொன்னதாக அண்ணாமலை அவர்கள் சொல்கிறாங்க. அந்த வழியில் அந்த பில்டிங்க்கு பின்னாடி, அப்போ அந்த பில்டிங் பின்னாடி எம்டியாக இருக்கும், இந்த வழி இருக்குது. அப்போ இந்த நாய் ஞானசேகரன் அப்படிங்கிறவன் எப்படி இந்த வழியெல்லாம் கண்டுபிடிச்சான்? இதுக்கு முன்னாடி அப்போ அங்கே உள்ளக்க போயிருக்கான். இதனால் பாதிக்கப்பட்டது ஒரு பெண்ணாக மட்டும் இருக்க வாய்ப்புகள் இல்லை, இதே மாதிரி பல பெண்கள் இருக்க வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி அண்ணாமலை அவர்கள் பாயிண்ட் பிடிக்கிறார். ஆனால் இதை நம்ம வெளியில் சொல்லிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக ஆளும் கட்சிக்கு பெரிய பிரச்சனை வரும் அப்படிங்கிறதுனால நிறைய பேர் இந்த மாதிரியான தகவலை வெளியில் சொல்கிறது கிடையாது. ஸோ இங்கே காவல்துறை உயர் அதிகாரி வந்து ஒரு ப்ரெஸ் மீட் கொடுக்குறார். அவர் சொல்கிறார், இல்லை எஃப்ஐஆர் அந்த பெண் சொன்ன மாதிரி தான் நாங்கள் போட்டிருக்கோம், அதே மாதிரி அவனுடைய மொபைல் வந்து ஏரோப்ளேன் மோடில் தான் இருந்துச்சு, சார் அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் இதில் இல்லை. அடுத்ததாக அவன் இந்த ஒரு பெண்ணை, அது ஒரு பெண் மட்டும்தான் அப்படின்னு சொல்கிறாரு, வேறு யாரும் அப்படிங்கிறது இன்னும் விசாரணை நாங்கள் செஞ்சுட்ருக்கோம். இனி யாராவது அவன் மீது வழக்கு தொடர்கிறார்கள் என்றால் நாங்களே என்ன செய்வோம், அடுத்த வழக்கை போடுவோம். அப்படி இல்லைனா நாங்கள் பாதிக்கப்பட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லக்கூடிய பெண்கள் அவனுடைய மொபைல் ஃபோன்லேருந்து நாங்கள் ஏதாவது கண்டுபிடிச்சோம்னா அவங்கள கன்வின்ஸ் பண்ணி வழக்கு போடுங்க அப்படின்னு சொல்லி உயர் அதிகாரியும் அதற்கான விளக்கத்தை கொடுக்கிறார். ஆனால் இங்கே சிஸ்டம் சரியாக இருக்கா? ஒரு சிசிடிவி இருக்கு, ஆனால் வயர் இல்லைன்னு சொல்றீங்க. இப்போ நிர்பயா ஃபண்ட் எங்கே போச்சு அப்படின்னு சொல்ற ஒரு கேள்வியை கேட்கிறார். சார் நிர்பயா ஃபண்ட் கொடுத்துருக்கோம் சார், நிர்பயா ஃபண்ட் கொடுத்துருக்கோம் சார், 1000 கோடி கொடுத்துருக்கோம் சார். ஏன் சார் ஒரு அண்ணா யூனிவர்சிட்டி தமிழ்நாட்டுடைய பழமையான இன்ஜினியரிங் காலேஜில் ஒரு லோட்ட சிசிடிவிக்கு ஒயர் கனெக்ஷன் இல்லைன்னு சொல்றேன். வெக்கப்பலையா? எங்கேயுமே கனெக்ஷன் இல்லை. அப்போ நிர்பயா ஃபண்ட் எங்கே போச்சு? நிர்பயா ஃபண்ட் கொடுத்தது இதுக்கு தானே. நிர்பயா ஃபண்ட் எதுக்கு கொடுத்தோம்? முதலமைச்சர் வீட்டுக்கு போற சாலையில் 4 சிசிடிவி போட கொடுத்தோமா? நியாயமான கேள்வி தானே. எங்களுக்கு ஃபண்டு கம்மியாக கொடுத்துட்டீங்க, அதிகமாக கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொல்கிற தகவல் வரும்போது ஒரு அண்ணா யூனிவர்சிட்டியில் இருக்கக்கூடிய சிசிடிவி ஒர்க் ஆகலை அப்படின்னு சொல்கிறதுலாம் பெரிய அயோக்கியத்தனமாக தெரியலையா? அப்படிலாம் சாப்பிட்டு உடம்பை வளர்த்து என்னதான் செய்ய போகிறீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கா இல்லையா? அடுத்ததாக ஆர்ப்பாட்டம் பண்ணுவோம், பிஜேபி ஆர்ப்பாட்டம் பண்ணுவாங்க, நாங்கள் ஒரு 100 பேர் 200 பேர் வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணும்போது ஒரு 1000 போலீஸாரை வச்சு அப்படியே நீங்கள் அழகாக தூக்கிட்டு போய் டாய்லெட்டே இல்லாத மண்டபத்தில் ஈவினிங் வரை வச்சுட்டு எங்களை விட்டுருவீங்க. இதெல்லாம் எங்களுக்கு தேவையா? இனி இந்த ஆர்ப்பாட்டம்லாம் செல்லுபடி ஆகாது. நாங்கள் இனிமேல் வேறு மாதிரியான அரசியலை செய்ய போகிறோம். எங்களுடைய வீட்டுக்கு முன்னாடி நாங்கள் என்ன செய்ய போகிறோம், இந்த மாதிரி என்னை நானே சாட்டையில் அடித்து கொள்ள போகிறேன், இதை வேறு யாரும் செய்ய வேண்டாம். ஆனால் அதே நேரத்தில் நாங்கள் வீட்டுக்கு வெளியிலேருந்து இனிமேல் ஆர்ப்பாட்டம் எல்லாமே செய்ய போகிறோம். ஒரு வீட்டுக்கு வெளியே ஆர்ப்பாட்டம் நடக்கும். நீ 10,000 போலீஸ் அறிக்கை பார்க்கலாம். நான் ஒரே இடத்துல அப்படியே என் தொண்டனை கூட்டிட்டு வருவேன், லட்டம் மாதிரி அமுத்தி போயிருவீங்க. ஒரு வீட்டுக்கு முன்பு நாளை பாரதிய ஜனதா கட்சியின் தொண்டன் காலையில் 10 மணிக்கு வெளியே வந்து நிற்பான், தன்னுடைய தாய்க்காக சகோதரிக்காக குரல் கொடுப்பான். திமுக ஆட்சியிலிருந்து அகற்றப்படும் வரை செருப்பு போட மாட்டேன் அப்படின்னு சொல்லி அப்படி ஒரு சபதம் எடுத்திருக்காரு. 48 நாள் விரதம் இருக்க போகிறேன், அதன் பிறகு ஆறுபடை முருகனிடம் போய் நான் பல விஷயங்களை கோரிக்கையாக வைக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறார். ஏன்னா ஏகப்பட்ட விஷயங்கள் தமிழ்நாட்டு பாதிப்பு நடந்துட்டு இருக்கு. இந்த பாதிப்புலேருந்து மக்களை காப்பாற்றுவதற்கு என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிறது தெரியலை. இதுதான் உண்மையான அரசியலா? நாங்கள் செய்கிறதுலாம் அரசியல் தானா? இதே மாதிரி அரசியலை கண்டினியூ பண்ணால் நல்லா இருக்குமாங்கிறது கூட எங்களுக்கு தெரியலை. மிகப்பெரிய அளவில் மக்கள் பாடுபட்டு கொண்டிருக்கிறார்கள், துன்பப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆனால் திமுகவை பொறுத்த வரைக்கும் இது எதுவுமே இல்லை, இதெல்லாம் போய் அப்படின்னு சொல்றதுக்கு சில அமைச்சர்கள் இருக்காங்க. என்ன சொன்னாலும் சரி, அண்ணாமலை அவர்கள் பொய் சொல்றாங்கன்னு சொல்றாங்க. அப்போ இப்போ இவன் ஞானசேகரன் அப்படிங்கிறவன் திமுகவுக்கு பின்னாடியே இருந்திருக்கான் அப்படிங்கிறத உண்மையாக நாங்கள் ப்ரூஃப் கொடுத்துட்டோம். உங்ககிட்ட ப்ரூஃப் இல்லைன்னா சொல்லுங்க, நாங்கள் ப்ரூஃப் தாரோம். அதை விடுத்துட்டு இங்கே எதுவுமே நடக்காத மாதிரி ப்ரொஜெக்ட் பண்றீங்களே, நீங்களாம் மனுஷங்க தானா அப்படின்னு சொல்லி மறுபடியும் ஒரு தடவை என்ன சொல்றாரு, இதுங்கிற கெட்ட வார்த்தைலாம் பேசுறாரு. ஆனால் இந்த இடத்துல இருக்கக்கூடிய சிக்கல் ஒரு கோபம். அந்த கோபம் ஒரு பெண்ணை பற்றியானது கிடையாது. இவ்வளோ நாள் இந்த அரசியலை பற்றி நம்ம எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு கோபம் தான் இது. எப்போ பாரு இந்த ஒரு விஷயத்தை பற்றி பேசினோடனே கொஞ்சம் பேர் வருவாங்க. அதுலேயும் குறிப்பாக கொஞ்சம் பேர் இருக்காங்க, சர்மிளாவா அப்படிங்கிற டாக்டர்லாம் பொள்ளாச்சி விஷயத்தை பற்றி சி சொல்லாதவங்க இந்த ஒரு விஷயத்தை மட்டும் சி சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்லி. உங்கள் வீட்டில் இதே மாதிரி நடந்தால் நீங்களும் சி சொல்லுவீங்களா இல்லையான்னு எங்களுக்கு தெரியாதம்மா, ஆனால் நீ இப்படிலாம் கேட்குற அப்படின்னு சொல்கிறதே இங்கே பெரிய பிரச்சனையாக இருக்குது. இதே மாதிரி நிறைய பேர் முட்டு கொடுத்துட்டே இருக்காங்க. உடனடியாக கேட்குறாங்க, பொள்ளாச்சி பிரச்சனையை போது நீங்கள் என்ன செஞ்சுட்டு இருந்தீங்க? அதிமுக தான் பொள்ளாச்சி பிரச்சனையெல்லாம் ரொம்ப நாசுக்காக கையாண்டார்கள் அப்படின்னு சொல்லி. நாங்கள் என்ன கேட்குறோன்னா, அதிமுகவை அடித்து தூர விரட்டி போட்டுட்டோம், எங்களுக்கு அடுத்த ஆட்சி மாற்றம் வேண்டும் அப்படின்னு சொல்லி திமுக ஓட்டு போட்டோம். எத்தனை பேர் அரெஸ்ட் பண்ணியிருக்கீங்க? பொள்ளாச்சி விஷயத்தில் எத்தனை பேர் அரெஸ்ட் பண்ணியிருக்கீங்க? எத்தனை பேருக்கு தூக்கு தண்டனை வாங்கி கொடுத்துருக்கீங்க? எத்தனை பேர் வெளிப்படையாக காண்பித்திருக்கிறீர்கள் இவன் தான் குற்றவாளி அப்படின்னு சொல்லி? ஏதாவது இருக்கா, இல்லை இன்னும் அதை கண்டுபிடிச்சிட்டு தான் இருக்காங்களா அப்படிங்கிறது எல்லாமே இங்கே கேள்வி. அப்போ அண்ணாமலை அவர்கள் சொன்னதில் நாளைக்கு 10 மணிக்கு ஒரு பெரிய அரசியல் திருப்பம் அப்படிங்கிறது இருக்க போகுது. எல்லாரும் பிஜேபியை சார்ந்த எல்லாருமே அவங்க வீட்டுக்கு வெளியில் நின்று ஆர்ப்பாட்டமோ இல்லாட்டி ஏதோ ஒன்று சொல்ல போகிறாங்க. இதே இது திமுக செஞ்சாங்க, ஞாபகம் இருக்கா? கொரோனா காலகட்டத்தில் ஒவ்வொரு வீட்டுக்கு வெளியிலிருந்து மின்சாரம் விலை ஷாக்கடிக்குதா இல்லை கரண்ட் ஷாக்கடிக்குதா அப்படின்னு சொல்லி ஒரு புகைப்படம், மது விலக்கு ஒரு புகைப்படம், டிங்கு டிங்குன்னு மணி அடித்தா மட்டும் போதுமா கொரோனாவை விரட்டுவதற்கு அப்படிங்கிற ஒரு புகைப்படம், இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இந்த அரசியலை பாஜக மட்டும் தனியாக செய்யலை, இதுக்கு முன்னாடி திமுக செஞ்சுருக்காங்க. பாஜக செய்கிறதுனால இது ஒரு பெரிய அரசியல் மாற்றமாக வருமா அப்படின்னு சொல்லி பார்த்தா அது மக்கள் தான் தீர்மானிக்க போகிறாங்க.
உடனடியாக திருமாவளவன் அவர்கள்லாம் வந்து பதில் சொல்ல ஆரம்பிச்சிட்டார். ஏன்னா இந்த திமுகவுக்கு எதிராக யாராவது பேசிட்டாங்கன்னா அவங்களை அடக்குவதற்கு முதல் கட்டம், 2வது கட்டம், 3வது கட்டம் அப்படின்னு இருக்கு. அதில் 3வது கட்டத்தில் இந்த லியோனி மாதிரியான ஆட்கள் இருப்பாங்க. 2வது கட்டத்தில் இன்னும் கொஞ்சம் பேர் இருப்பாங்க. முதல் கட்டத்தில் தான் திருமாவளவன் அவர்கள் போன்ற நபர்கள் இருப்பார்கள். ஸோ இதில் என்ன செய்வாங்க, இந்த முதல் கட்டமாக இருக்கக்கூடிய திருமாவளவன் அவர்கள் இப்போ வந்து சொல்கிறாங்க பாஜக வேறு எதுக்கும் முயற்சி செய்கிறாங்க, திமுகவுக்கு எதிரி பாஜக தான் அப்படிங்கிறத ப்ரொஜெக்ட் பண்ணுறதுக்காக அவங்க இதெல்லாம் செய்கிறாங்க. ப்ரொஜெக்ட் பண்ணிட்டும் இன்னொரு எதிர்கட்சி இருக்கேன் அதிமுக என்ன செஞ்சுட்டு இருக்காங்க, இந்நேரம் வச்சு என்ன செஞ்சிருக்கணும், அவங்களுக்கு நீதி வாங்கி தந்திருக்க வேண்டாமா, அங்கே இருந்த எஃப்ஐஆர் லீக் ஆனதுக்கான கடும் கோபத்தை அவங்க வெளிப்படுத்தியிருக்க வேண்டாமா, அரசாங்கத்துக்கு எதிராக அவங்க எதுவும் செய்ய வேண்டாம், ஆனால் மக்களுக்கான ஒரு அரசியலாக அவங்க ஏதாவது முன்னெடுத்திருக்க வேண்டாமா. ஜெயக்குமார் அவர்கள் வந்து பேசுகிறாங்க, இன்னைக்கு 10 மணிக்கு காலையில் அண்ணா யூனிவர்சிட்டிக்கு முன்னாடி அதிமுகவை சார்ந்தவர்கள் ஆர்ப்பாட்டம் செய்தார்கள், அது மட்டும் போதுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கா இல்லையா. இதே இது திமுகவாக இருந்தால், எதிர்கட்சியாக இருந்தால் எவ்வளோ சூப்பராக இந்த விஷயத்தை கையாண்டிருப்பாங்க. இதெல்லாம் யோசிச்சு பார்க்கணும். கேஸ் ஸ்டடி பண்ண சொல்லுங்கள் அதிமுக ஐடிவிங்கிட்ட, திமுக என்னெல்லாம் செஞ்சாங்க அப்படின்னு சொல்லி. அப்படி கேஸ் ஸ்டடி இல்லையா, அட்லீஸ்ட் ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி திமுக எந்தெந்த ஆர்ப்பாட்டங்களில் ஈடுபட்டாங்க, எப்படி ஆர்ப்பாட்டங்களில் ஈடுபட்டாங்க, எப்படி ஆர்கனைஸ் பண்ணாங்க அப்படிங்கிறத கொஞ்சம் படிக்க சொல்லுங்கள். இதெல்லாம் செஞ்சாதாங்க எதிர்கட்சி ஆளும் கட்சி செய்யக்கூடிய தவறுகளை சுட்டி காண்பித்து மக்களுக்கு தேவையான அரசியலையும் மக்களுக்கு தேவையான நன்மையும் பெற்றுத்தருவது தான் எதிர்கட்சியினுடைய பிரதான வேலை. அதன் பிறகுதான் அரசியல். இதெல்லாம் செய்கிறாங்களா இல்லையா அப்படிங்கிற கேள்வியுடன் நாளைக்கு 10 மணிக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம், பார்க்க போகிறோம். என்ன நடக்குது அப்படிங்கிறது எல்லாமே நம்ம அரசியல் சதுரங்கத்தில் பார்க்கலாம். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.